हरे कृष्णा। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी। हरे कृष्णा. பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 21 பரதவம்சம் என்னும் தலைப்பில் பதம் 16. ச வை தேப்யோ நமஸ்கிருத்ய நிஹ்சங்கோ விகதஸ்பிருஹ வாசுதேவே பகவதி பக்தியா சக்ரே மனக பரம். வேர்ட் பை வேர்ட் மீனிங். ச அவர், அதாவது ரந்தி தேவர். வை உண்மையில், தேப்ய பிரம்மதேவர் சிவபெருமான் மற்றும் பிற தேவர்களுக்கு நமக்கிருத்ய வணக்கம் செலுத்தி, நிஹ்சங்க அவர்களிடமிருந்து எந்த நன்மையையும் பெறும் நோக்கமில்லாமல், விகதஸ்பிருக பௌதீக உடைமைகளை பெறும் ஆசைகளிலிருந்து முற்றிலும் விடுபட்டு, வாசுதேவே பகவான் வாசுதேவருக்கு பகவதி பரமபுருஷரான பக்தியா பக்தி தொண்டால் சக்ரே பதித்தார் மனக மனதை பரம் வாழ்வின் இறுதி நோக்கமாக. டிரான்ஸ்லேஷன். தேவர்களிடமிருந்து அடையப்படும் பௌதீக நன்மைகளை அனுபவிக்கும் ஆசை ரந்தி தேவருக்கு இருந்ததில்லை. அவர்களுக்கு அவர் தமது வணக்கங்களை தெரிவித்து கொண்டார். ஆனால் உண்மையில் அவர் வாசுதேவராகிய பகவான் ஸ்ரீ விஷ்ணுவிடம் மிகவும் பற்று கொண்டவராக இருந்ததால் அவர் தமது மனதை பகவான் விஷ்ணுவின் தாமரை பாதங்களில் பதித்தார். பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். ஸ்ரீல நரோத்தம தாச தாகூர் பின்வருமாறு பாடியுள்ளார். அந்ய தேவாஸ்ரய நாய் தொமாரே கஹினு பாய் ஏய் பக்தி பரம கரண. அதாவது, ஒருவர் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஒரு தூய பக்தராக வேண்டும் என்று விரும்பினால் அவர் பிற தேவர்களிடமிருந்து வரங்களை பெறுவதில் நாட்டம் கொண்டிருக்க கூடாது. காமைஸ்தைஸ்தைர் ஹிருதஜானாக பிரபத்யந்தே அந்நிய தேவதாக என்று ஸ்ரீமத் பகவத்கீதை 7ஆம் அத்தியாயம் 20வது பதம் கூறுவது போல, பௌதீக சக்தியின் மாயையால் கவரப்பட்டவர்கள் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை விட்டுவிட்டு பிற தேவர்களை வழிபடுவார்கள். ஆகவே ரந்தி தேவரால் பிரம்மதேவரையும் சிவபெருமானையும் நேருக்கு நேராக தரிசிக்க முடிந்த போதிலும் அவர்களிடமிருந்து பௌதீக நன்மைகளை கேட்டுப்பெற அவர் விரும்பவே இல்லை. மாறாக அவர் தமது மனதை பகவான் வாசுதேவரின் தாமரை பாதங்களில் பதித்து அவருக்கு பக்தி தொண்டு செய்தார். இதுதான் ஒரு தூய பக்தருக்குரிய அடையாளமாகும். இவர்களது இதயம் பௌதீக ஆசைகளால் களங்கமடைவதே இல்லை. அந்யா அபிலாஷிதா சூன்யம் ஞான கர்மாதி அனாவிரதம் அனுகூல்யேன கிருஷ்ணானு அனுசீலனம் பக்திர் உத்தமா. அதாவது, ஒருவர் பலன் கருதும் செயல்களின் மூலமாகவோ அல்லது கற்பனையான தத்துவங்களின் மூலமாகவோ பௌதீக லாபங்களை அடைய விரும்பாமல் பரமபுருஷராகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு அனுகூலமான உன்னத பக்தி தொண்டை செய்ய வேண்டும் என்பதே மேற்கூறிய ஸ்லோகத்தின் பொருளாகும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 21 பரதவம்சம் என்னும் தலைப்பில் பதம் 16 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. குருதேவுக்கு ஜெய். பிரபுபாதுக்கு ஜெய்.